கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலம் CSI இமானுவேல் ஆலயம் திருச்சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிறு வழிபாட்டு ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து எங்களை வழிநடத்தி எங்களை ஆசீர்வதித்து எங்களை பாதுகாக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த ஞாயிறு வழிபாட்டு ஆராதனையிலும் இந்த காணொலி காட்சியின் மூலமாக பங்கு பெற கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் கர்த்தாவே இந்த காணொலி காட்சியின் மூலமாக இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற காத்திருக்கிறார்களோ அனைத்து மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். இந்த ஆராதனையிலே துவக்கம் முதல் இறுதி வரைக்கும் உடைய தெய்வீக பிரசனம் வழிநடத்தப்பட சொல்லிக்கிறோம். கேட்கக்கூடிய உங்களுடைய இறை வார்த்தைகள், வாசிக்கிற திருமறை சத்தியங்கள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டுமாய் நாங்கள் சொல்லிக்கிறோம். உங்களுடைய திரு சமூகத்தில் இந்த ஆராதனை முழுவதும் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஜெபத்தை தாழ்மையோடு இருக்கிறோம். நல்லதுக்காகவே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இந்த ஆராதனை முறையை தென்னிந்திய திருச்சபையின் ஆராதனை முறைகளிலே காலை மாலை ஆராதனை முறைகளிலே இரண்டாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். காலை மாலை ஆராதனை முறைகளிலே இரண்டாம் ஆராதனை முறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கனிகொண்டு மகிழ கடவோம். கடவுள் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவு பேரும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் முறைப்புகளை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உடைய வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கொண்டு போற்றுகிறோம். குமாரன் நாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெளிப்பியவரை உண்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய எங்கள் கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரை உண்மை போற்றுகிறோம். இதா குமாரன் பரிசுத்தாவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை குறித்த திருவசனத்தை கேளுங்கள். நமக்கு பாவமில்லை இன்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவர். ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே கொடுக்கப்பட்ட திருமறை வாக்கியத்தை கேளுங்கள். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் அது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரர் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். ஆண்டவரின் ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நாம் இருக்கின்ற இடங்களிலே முழங்கால் படிவிட்டு ஆண்டவருடைய திருசமூகத்திலே நமது பாவங்களை தாழ்மையோட கூட அறிக்கை செய்வோம். சர்வபலமுள்ள கடவுளிடத்திலே நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோட அறிக்கை செய்வோம். இரண்டாம் பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். பாவ அறிக்கை ஜெபங்களிலே இரண்டாம் பாவ அறிக்கை ஜெபம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்தியினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூடுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூடவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கும் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமை மிகுந்திருக்கும் ஆண்டவர் மன்னிப்பை
கிருபையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளை தந்தை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாம் துதிக்கப்படுவதாக. அமர்வோம். நாம் திருமறை பாடங்கள் வாசிக்க. இந்த நாளுக்காக வாசிக்கும்படியாக தெரிந்துகொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 தொடங்கி 30 முடிய. யாத்ராகமம் 14:26-30. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் வாசித்தாய்க்கு தேவனுக்கு மகிமை உண்டாகும். நற்செய்தி வேத பாடத்திற்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். வாசிக்கப்பட வேண்டிய நற்செய்தி திருமறை பாடம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-5 வரை. யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வாசிக்கப்பட வேண்டிய நற்செய்தி திருமறை பாடம் வாசித்து நிறைவாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அமர்வோம். ஆண்டவருடைய இறைவார்த்தைகளுக்காக நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். சகல நன்மைகளுக்கும் ஊற்றுக்கும் உறைவிடமாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த ஓய்வு நாளிலும் உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க ஆயத்தமாயிருக்கக்கூடிய எங்களுடைய இருதயத்தையும் சிந்தனைகளையும் நீர் திறந்தரலும். பேசுகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். அடியேன் வாயு வார்த்தைகளும் வந்திருக்கக்கூடிய காண்கிற அனைத்து மக்களுடைய இருதயத்தில் தியானமும் உம்முடைய திருச்சமூகத்தில் என்றும் பிரியமாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் மீண்டுமாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செய்தியினுடைய தலைப்பு திருமுழுக்கு என்னும் சாக்ரமெண்ட், சாக்ரமெண்ட் ஆஃப் பேப்டிசம். திருமுழுக்கு என்னும் சாக்ரமெண்ட் என்கிற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, சீர்திருத்தப்பட்ட திருச்சபைகள் என்று சொல்லப்படுகிற நம்முடைய திருச்சபைகள் ரோமன் கத்தோலிக்க ஆதிக்கத்திலிருந்து மார்ட்டின் லூதர் அவர்களால் சீர்திருத்தப்பட்டு ஒரு புதிய திருச்சபை உருவாக்கப்படுகிறது. புதிய திருச்சபை உருவாக்கப்பட்டதனுடைய விளைவு சீர்திருத்தப்பட்ட திருச்சபையானது உருவாக்கப்பட்டு லூதரன் திருச்சபைகள், இன்னும் நம்மளுடைய தென்னிந்திய திருச்சபைகள் என்று சொல்லி பல்வேறு திருச்சபைகள், சீர்திருத்தப்பட்ட திருச்சபைகள் என்கிற அந்த நிலையிலே காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் சீர்திருத்தப்பட்ட திருச்சபை மக்களாக காணப்படுகிறோம். கிறிஸ்தவ நம்பிக்கைகளிலே
ஞானஸ்நானம் மிக முக்கிய ஒரு அங்கமாக காணப்படுகிறது. இதை ஏன் சாக்கிரமங்களிலே ஒன்றாக நாம் கருத வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டங்களிலே இருந்து இன்றைக்கும் இந்த திருமுழுக்கு என்பது திருச்சபைகளிலே மிக முக்கிய ஒரு சடங்காக, ஒரு சம்பிரதாயமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பாக அவர் பரிசுத்த ஆவியானவரால் அருள்பொழிவு செய்யப்பட்டார், அபிஷேகம் செய்யப்பட்டார். திருமுழுக்கு அவர் யோவான் ஸ்நானகனால் கொடுக்கப்பட்ட பிறகு வானம் திறக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் புறாவின் வடிவாக அவர் மீது இறங்கினார். இறங்கினதற்கு பிற்பாடாக பரலோகத்திலிருந்து பிதாவானவர், இவர் என் நேசகுமாரன், இவரை நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய குமாரன் என்று சொல்லி அந்த இடத்தில் அறிக்கை செய்வதை குறித்து பார்க்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? இந்த திருமுழுக்கின் மூலமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு பழைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் விடுதலையாக்கப்பட்டு பழைய பாவ வாழ்க்கை கலைந்து விட்டு அந்த தண்ணீரினால் கழுவப்பட்டு புதிய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் பெற்றுக்கொள்கிறான். இதற்கு அடையாளமாகத்தான் இந்த தண்ணீரை மையப்படுத்தி திருமுழுக்கை நாம் கொடுக்கின்றோம். நாம் நம்முடைய சீர்திருத்தப்பட்ட திருச்சபை குறித்து நாம் முன்பாக நாம் பார்த்தோம். சீர்திருத்தப்பட்ட திருச்சபையிலே 2 சாக்கிரமந்துகளை மிக முக்கியமாக நாம் கடைபிடிக்கின்றோம். ஒன்று இன்றைக்கு நாம் பார்க்கின்ற இந்த திருமுழுக்கு என்கிற ஞானஸ்நானம், இன்னொன்று ஹோலி கம்யூனியன், தூய திருவிருந்தை நாம் பார்க்கின்றோம். இந்த இரண்டும் தான் நாம் சீர்திருத்தப்பட்ட திருச்சபையிலே சாக்கிரமந்துகளாக நாம் பின்பற்றுகின்றோம். இந்த திருமுழுக்கை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, திருமுழுக்கின் மூலமாக கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்திலே ஒரு மனிதன் இணைக்கப்படுகின்றான் அல்லது இணைக்கப்படுகின்றான். இந்த திருமுழுக்கினுடைய அவசியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த திருமுழுக்கானது கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கையிலே நாம் இணைத்ததனுடைய ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? நான் கிறிஸ்துவுக்கு உடையவன், இனி நான் பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து கலைந்து விட்டு இந்த திருமுழுக்கின் மூலமாக ஆண்டவருக்குள்ளாக நான் உடன்படிக்கை செய்து கொள்கிறேன். என்ன உடன்படிக்கை? என்னுடைய பழைய பாவ வாழ்க்கையை நான் கலைந்தெறிந்து விட்டு கிறிஸ்துவனுடைய புது மனிதனாக நான் இந்த திருமுழுக்கின் மூலமாக ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தப்படுவேன் என்கிற ஒரு உடன்படிக்கையை இந்த திருமுழுக்கின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குண்டான நமது அடையாளத்தில் இதை பிரஸ்தாபப்படுத்துகிறது. கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குண்டான நமது அடையாளத்தின் ஒரு அங்கமாக கிறிஸ்து எனக்காக மரித்தார், கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அவருடைய ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டதனுடைய ஒரு அடையாளம் தான் இந்த திருமுழுக்கு. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வாழ்க்கையில் நாம் பங்கேற்பதற்கான ஒரு அடையாளம். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலிலே பங்கேற்பதற்கான ஒரு அடையாளம். கிறிஸ்து மரித்தவராக அல்ல, 3ஆம் நாளிலே ஒரு உயிரோடு எழுந்து அவர் பரிசுத்த ஆவியானவருடைய வடிவமாக இன்றைக்கும் என்னோடு கூட வாசமாய் இருக்கின்றார், அவர் என்னோடு கூட வாசமாய் இருப்பார் என்கிற ஒரு அடையாளம் தான் இந்த திருமுழுக்கு. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது, மிக முக்கியமான ஒரு அங்கம் இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய உடலான திருச்சபை, அதாவது நாம் சார்ந்து வருகின்ற திருச்சபையிலே ஒரு பகுதியாக நாம் இணைக்கப்படுகிறோம் என்பதற்கான ஒரு அடையாளம் இந்த திருமுழுக்கு. கிறிஸ்துவின் உடலான திருச்சபையிலே நாமும் ஒரு அங்கம், நாமும் ஒரு பங்கு என்கிற ஒரு இணைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு அடையாளம் தான் இந்த திருமுழுக்கு. இதனுடைய அவசியத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஏன் இந்த திருமுழுக்கை இவ்வளவு நாம் முக்கியத்துவப்படுத்தி திருச்சபைகளிலே காணப்படுகின்றோம்? திருமுழுக்கின் மூலமாகத்தான் ஒரு ஆத்மாவானது திருச்சபையினுடைய அங்கத்திலே சேர்க்கப்படுகின்றது. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை
நாம் திருச்சபைகளிலே குழந்தைகளுக்கும் திருமுழுக்கு கொடுக்கின்றோம், பெரியவர்களுக்கும் திருமுழுக்கு கொடுக்கின்றோம். 2 பகுதியாக திருமுழுக்கை நாம் மையப்படுத்துகின்றோம். ஒன்று தெளிப்பு, இன்னொன்று முழுக்கு. ஆனால் வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது முழுக்கு திருமுழுக்கை குறித்துதான் வேதாகமத்தில் அதிகமாக நாம் காண முடிகிறது. இந்த பகுதியை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது எல்லா நிலைகளிலுமே புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் யோவான் ஸ்நானனால் அவர் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது முழுகிதான் அவர் திருமுழுக்கு எடுத்துக்கொண்டார். காரணம் என்ன? அவருடைய சரீரம் முழுவதுமாக தண்ணீருக்குள் மூழ்கப்பட்டு முழுவதும் அவனுடைய தலையிலிருந்து கால் வரையிலே இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் முழுவதுமாக அந்த தண்ணீரின் மூலமாக கழுவப்படுகிறது. அவனுடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்கிற ஒரு அடையாளம் தான் இந்த தண்ணீர். இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளிலே குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற திருமுழுக்கு தண்ணீரை தெளிப்பதன் மூலமாக அந்த குழந்தைக்கு பதிலாக நம்முடைய பெற்றோர்கள் வாக்கு கொடுக்கின்றார்கள். இந்த பிள்ளையை நான் சரியான முறையில் வழி நடத்துவேன் என்கிற வாக்கை பிள்ளைகளுக்கு பதிலாக பெற்றோர் கொடுக்கின்ற ஒரு காரியத்தை இன்றைக்கு திருச்சபைகளிலே நாம் பார்க்கின்றோம். உண்மையாக அதை நாம் எந்த இடத்திலே பிள்ளைகள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்கள், திருமுழுக்கை பெற்றுக்கொண்ட பெற்றோர்களுடைய வாக்குறுதியை பிள்ளைகள் அவர்கள் பெறுகின்ற சாக்கிரமங்களில் இரண்டாவது பாதியிலே பார்க்கின்ற பொழுது, இரண்டாவதாக பார்க்கின்ற அவர்கள் பெறுகின்ற திருமணத்திற்கு முன்பாக அவர்கள் தங்களுடைய அந்த அறிக்கையை அவர்கள் உறுதிப்படுத்துகின்றார்கள். பெற்றோர் செய்த உறுதியை அவர்கள் திருவிருந்து பெறுவதற்கு முன்பாக அந்த வாக்குறுதியை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்கின்றார்கள். இதைதான் நம்முடைய திருச்சபைகளிலே பார்க்கின்றோம். ஒருவேளை பார்க்கின்ற பொழுது இந்த திருமுழுக்கை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது மார்க் எழுதின நற்செய்தியின் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 - 5 வரை உள்ள பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது யோவானின் செய்தியும் அவருடைய திருப்பணியையும் இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். முதலாவதாக யோவானுடைய செய்தியும் அவருடைய திருப்பணியும் பார்க்கின்றோம். அதிலே மிக முக்கியமாக 2 பிரதான நோக்கங்கள் அந்த இடத்திலே நிறைவேறியதாக நாம் பார்க்கலாம். யோவானுடைய செய்தியும் அவருடைய திருப்பணியையும் 2 பிரதான நோக்கங்கள் மூலமாக நிறைவேறின. முதலாவது இந்த திருமுழுக்கின் மூலமாக 2 பிரதான காரியங்கள் அவருடைய ஊழியத்தில் நிறைவேறின. முதலாவது மனம் திரும்புதல். ஒருவன் திருமுழுக்கு பெறுவதற்கு முன்பாக அவன் தன்னுடைய உள்ளத்திலே மனம் மாறி இருக்க வேண்டும். என்ன மனம் மாறி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது பழைய வாழ்க்கையில் இருந்து அவன் மனம் மாறி கிறிஸ்துவை அவனை வழி நடத்துகின்றார், கிறிஸ்துவே அவனுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கின்றான் என்கிற அந்த ஒரு மன மாற்றம் அவனுடைய உள்ளத்திலே ஏற்படுகின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. இந்த திருமுழுக்கின் மூலமாக அவனுடைய மனம் மாற்றப்படுகிறது, மனமாறுதல் அடைகின்றான். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது பாவத்தை பகிரங்கமாக அறிக்கை செய்கின்றார் என்று சொல்லி பார்க்கலாம். பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூலிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 - 5 வரை. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வைப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகளுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கலாம். இந்த 4வது வசனத்திலே 1வது காரியம் மனம் திரும்புதலை குறித்த வார்த்தை. அந்த வார்த்தையின் மூலமாக மக்கள் தொடப்படுகிறார்கள், அவர்களுடைய மனம் மாற்றப்படுகிறது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார். அந்த பாவ மன்னிப்புக்கு என்று தங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் மாற வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து பகிரங்கமாய் அவர் பிரசங்கம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையிலே அவ்வளவு வல்லமை காணப்பட்டது. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவருடைய வார்த்தை மிகவும் வல்லமையான ஒரு வார்த்தையாக காணப்பட்டது. அதன் மூலமாக எத்தனையோ மக்கள் அவர்கள் யோவான் மூலமாக
திருமுழுக்கு பெறுகின்றார்கள். அவருடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவும் கூட யோவான் மூலமாக திருமுழுக்கு எடுத்ததை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த திருமுழுக்கை நாம் நம்முடைய திருச்சபையிலே எவ்வளவு முக்கியப்படுத்திக் கொண்டு எவ்வளவு முக்கியமான ஒரு சாக்கிரமந்தாக கருதுகிறோம் என்று சொல்லி நம்மை நாமே சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஏதோ இது ஒரு சடங்காக சம்பிரதாயமாக திருச்சபையிலே காலம் காலமாக பின்பற்றி கொண்டு வருகிறது என்று சொல்லி இதை நாம் அற்பமாக எண்ணாதபடிக்கு இதனுடைய முக்கியத்துவம் என்ன, என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொண்ட என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்ற திருமுழுக்கின் மூலமாக உண்மையான மனம் திரும்புதல் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதா, என்னுடைய வாழ்க்கை மனம் மாற்றப்பட்டு என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நான் விடுபட்டு ஆண்டவருக்குள்ளாக நான் வழிநடத்தப்பட்டு இருக்கிறேனா என்கிற ஒரு சிந்தனை நம்மளுடைய உள்ளத்திலே காணப்பட வேண்டும். கடவுளுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை, கடவுளால் அழைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கடவுள் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையை திருமுழுக்கின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஒருவேளை நாம் திருமுழுக்கின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஆண்டவரால் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் நாம் பதில் சொல்கிறோம். அந்த பதில் உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிறதா, அல்லது ஏதோ கேள்வி கேட்கிறார்கள் அதற்கு நாம் பதில் சொல்லிக்கொண்டு அது நாம் இந்த திருமுழுக்கை நாம் எடுப்போம் என்று சொல்லி ஏதோ பேருக்காக நாம் எடுத்து இது ஒரு திருச்சபையில் காணப்படுகின்ற ஒரு சாக்கிரமந்தி என்கிற ஒரு நிலையிலே நாம் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோமா என்கிற ஒரு கேள்வியை ஒரு நிலையில நான் வைக்க ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட ஒரு இடத்தை விரும்புவது கிடையாது. பரிசுத்த ஆவியானவரால் எப்பொழுது நிறைக்கப்படுகிறோம், ஆண்டவர் உண்மையால் 30 வயதிலே தான் திருமுழுக்கை எடுத்தார் என்று சொல்லி நாம் வரலாற்றிலே நாம் பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கையிலே 29 ஆண்டு காலம் அவரால் திருமுழுக்கு எடுக்கவில்லை. எப்பொழுது எடுக்கிறார்? 30வது வயதிலே எடுக்கின்றார். ஏன்? அவர் பிறந்தது முதற்கொண்டே அவர் பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டார். பிறப்பதற்கு முன்பாகவே அவருடைய பிறப்பானது முன்குறிக்கப்பட்டதாக காணப்பட்டது. எல்லாவற்றையும் முன்குறித்துவிட்டு ஏன் இந்த 29 ஆண்டு காலம் அவர் எடுக்காமல் இருக்க வேண்டும் திருமுழுக்கு? அவருக்கு தெரியும் எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவரால் நிரப்பப்பட போகிறார். அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து எந்த காலகட்டத்திலே அவர் எடுக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு நிலை அவருக்கு நன்றாக இதனுடைய முக்கியத்துவத்தை நன்றாக அறிந்திருந்தார். இன்றைக்கு பெற்றோர்களாகிய நாம் குழந்தை பிறந்தவுடனேயே நாம் திருமுழுக்கை நம்முடைய குழந்தைக்கு நாம் கொடுத்து விடுகின்றோம். அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து நாம் கொடுக்கின்றோமா? இன்றைக்கு நிறைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய குழந்தை பிறந்து 1 வயதாகிறது, இன்றைக்கு என் குழந்தை பிறந்து 3 வயதாகிறது, நான் திருச்சபைக்கு சென்று திருச்சபையோட அங்கமாக என்னுடைய குழந்தையை நான் இந்த திருமுழுக்கின் மூலமாக நான் சேர்த்துக் கொள்கிறேன். ஆனால் அந்த குழந்தை கர்த்தரால் வழிநடத்தப்படுவதற்கு பெற்றோர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதியை நாம் உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் சொல்லுகிறோமா? அந்த வாக்குறுதியை நாம் நம்மளுடைய குழந்தை வளர்ப்பதிலே நாம் உண்மையாய் நாம் ஆண்டவருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறோமா என்று இன்றைக்கு திருமுழுக்கை பெற்றோர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதியை எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம்? அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றோமா என்ற கேள்வியை இன்றைக்கு பெற்றோர்களிடையே நான் கேட்க ஆசைப்படுகின்றேன். ஏதோ இது ஒரு சடங்காக சம்பிரதாயமாக நாம் இதை எண்ணாதபடிக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு திருமுழுக்கு பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்ற பெற்றோர்கள் முழங்கால் படித்து நம்முடைய குழந்தைக்காக, ஆண்டவரே என்னுடைய பிள்ளையை நான் திருமுழுக்கு கொடுக்க நான் ஆயத்தப்படுத்துகின்றேன், என்னுடைய குழந்தை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும், அதன் மூலமாக நான் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை என் பிள்ளைக்காக நான் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை என் பிள்ளை அறிக்கை செய்யும் வரையிலும் அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையும் மாற்றப்பட வேண்டும். அந்த திருமுழுக்கின் மூலமாக அந்த வாக்குறுதி மூலமாக என்னையும் நீர் பரிசுத்தப்படுத்தும் என்ற அந்த ஜெபத்தை அறிக்கை செய்து நம்முடைய பிள்ளைக்கு நாம் திருமுழுக்கு கொடுத்து அந்த வாக்குறுதியை நாம் சரியாக நிறைவேற்ற என்றைக்கு நாம் ஆயத்தமாயிருக்கின்றோமோ, அந்த வாக்குறுதியை உறுதியாய் நாம் தடுத்திருக்க நம்மை நாமே ஆயத்தப்படுத்துகின்றோமோ, அன்றைக்குதான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் திருமுழுக்கு கொடுக்க ஆயத்தப்பட வேண்டும். ஏதோ இது சனக்காக சம்பிரதாயமாக நாம் இதை கருதக்கூடாது.
இருக்கக்கூடாது. வேதம் தெளிவாக நமக்கு அறிக்கை செய்கிறது. அதை நமக்கு உணர்த்துகின்றது. பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தியில் 3ஆம் அதிகாரம் வசனம் 7-8 குறித்து நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் வசனம் 7-8. பரிசேயரிலும் சதிசேயரிலும் அநேகர் தங்களிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவர் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவர் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்கிறார். மனம் திரும்புதல் முதலாவது காணப்பட வேண்டும். அதுதான் திருமுழுக்கினுடைய மிக முக்கியத்துவம். இன்றைக்கு பெற்றோர்களாகிய நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு திருமுழுக்கு கொடுப்பதற்கு முன்பாக நம்மளுடைய வாழ்க்கை மனம் மாறுதலுக்கு ஏற்ற வாழ்க்கையாக காணப்பட்டிருக்கிறதா? சிந்திக்க வேண்டும். இந்த இடத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது யோவான் திருமுழுக்கன் கண்டித்து சொல்லுகின்றார். பரிசேயரும் சதிசேயரும் அநேக தங்களிடத்தில் எதற்காக வருகிறார்கள்? எல்லாரும் வாங்குறாங்க, எல்லாருக்கும் அவர் திருமுழுக்கு கொடுக்கின்றார், நாமளும் சென்று திருமுழுக்கு பெற்றுக்கொள்வோம் என்கிற அந்த ஒரு மனநிலையோடு வருவதை யோவான் திருமுழுக்கன் நன்றாக அறிந்திருந்தார். அறிந்து கொண்டுதான் கண்டித்து உணர்த்துகின்றார். விரியன் பாம்பின் குட்டிகளே என்கிற கடினமான ஒரு வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகின்றார். காரணம் என்ன? நீங்கள் இதை சர்வசாதாரணமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த திருமுழுக்கை நீங்கள் ஏதோ இந்த தண்ணீரினால், சாதாரண தண்ணீரினால் கொடுக்கப்படுகின்ற காரியம் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு வருகின்றீர்கள் என்று சொல்லி அவருடைய இருதயத்தை அறிந்தவராய் கடினமான ஒரு வார்த்தையை கொடுக்கின்றார். விரியன் பாம்பின் குட்டிகளே, உங்களுடைய உள்ளத்திலே பாம்பை போல நெஞ்சு உங்களுடைய உள்ளத்திலே காணப்படுகிறது. பாவ காரியம் உங்களுடைய உள்ளத்திலே காணப்பட்டிருக்கிறது. அந்த பாவத்தை நீங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பாதபடிக்கு ஏதோ ஒரு சடங்காக நீங்கள் திருமுழுக்கு பெற நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார். வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார். வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவர் யார்? மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை கொடுங்கள். கனிகளை கொடுக்கின்ற நிலைக்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பிறகு நீங்கள் வந்து திருமுழுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார். இன்றைக்கு நமக்கும் அதே ஒரு கடினமான வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கின்றார். இன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு இதை நாம் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம்? குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதியை நாம் உண்மையாக நாம் பின்பற்றி ஆண்டவரால் நாம் வழி நடத்தப்பட்டு நம்முடைய வாழ்க்கை மனம் திரும்பி ஆண்டவரே கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றோராகிய நான் என்னுடைய குழந்தைக்காக கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை உண்மையாக நான் நிறைவேற்றுவேன். நானும் என்னுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புவதற்கேற்ற கனியை கொடுத்து என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, நான் வாழக்கூடிய வாழ்க்கையின் மூலமாக என்னுடைய பிள்ளையும் அதற்கேற்ற வழியிலே ஆவிக்கேற்ற கனியை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை நான் வளர்த்துவேன் என்கிற அந்த உண்மையான உள்ளான மனம் திரும்புதலோடு நாம் அறிக்கை செய்கின்ற பொழுது அந்த திருமுழுக்கின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்த்த இந்த திருமுழுக்கினுடைய அவசியம் இது சாக்கிரமங்களின் ஒரு பகுதியாக நாம் கருதுகின்றோம். சாக்கிரமம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அது ஒரு தூய ஒரு பகுதி. திருச்சபையிலே காணப்படுகின்ற சாக்கிரமம் என்று சொல்லப்படுகிற பொழுது திருவிருந்தை நாம் எவ்வளவு ஒரு பரிசுத்தமான ஒரு சாக்கிரமந்தாக கருதுகின்றோமோ, திருமுழுக்கையும் அவ்வளவு பரிசுத்தமாக கருதுகின்றோம். முதலாவது திருமுழுக்கின் மூலமாக தான் ஒரு மனிதன் கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்திலே இணைக்கப்படுகின்றார். அதை நாம் மேன்மையாக கருத வேண்டும். அதன் மூலமாக ஒரு ஆத்மா கிறிஸ்துவனுடைய அன்பிலே இணைக்கப்படுகிறது, ஐக்கியத்திலே இணைக்கப்படுகிறது. அதை நாம் உண்மையாய் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு ஆத்மா இணைக்கப்படுகிறது. பரலோகத்திலே ஒரு ஆத்மா இணைக்கப்படுகிற பொழுது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். அந்த உண்மையான சந்தோஷத்தை திருச்சபையின் மக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உண்மையான மனம் திரும்புதலான உள்ளத்தோடு நாமும் அந்த திருமுழுக்கை பெறுகின்ற பொழுது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்த முடியும். நம்மளுடைய வாழ்க்கையிலும் அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை நாம் கொடுத்து வாழ்கின்ற பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றதற்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரோ
அதே உண்மையான பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த திருமுழுக்கின் மூலமாக உண்மையாய் நாம் மனம் திரும்புதலோடு நாம் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது, நம்மளுடைய குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே உண்மையான உள்ளான மனம் திரும்புதலோடு நாம் இந்த திருமுழுக்கை எடுத்து கொள்ளுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி, பரிசுத்த ஆவியானவரே இறங்கி எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதித்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். எனவே இந்த திருமுழுக்கினுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த முக்கியத்துவத்தை நாம் பின்பற்றி திருச்சபையிலே நாம் பரிசுத்தமாய் இதற்கேற்ற நிலைகளிலே நம்முடைய திருச்சபையையும் திருச்சபையினுடைய மக்களையும் திருமுழுக்கு பெறுகின்ற குழந்தைகளையும் நாம் ஆயத்தப்படுத்துவோம். அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கின்ற பொழுது நாம் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் சொல்லி அதை நாம் வளர்க்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு உண்மையான திருமுழுக்கினுடைய முக்கியத்துவத்தை அந்த குழந்தைகள் பெற்றுக்கொள்வார்கள். அதற்கேற்ற வழியிலே பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய குழந்தைகளை வளர்ப்பதை நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட நிலையிலே ஒவ்வொரு பெற்றோரும் திருமுழுக்கினுடைய வாக்குறுதியை கொடுத்த அனைத்து பெற்றோரும் அப்பேற்பட்ட வழியிலே வழி நடத்த ஆவியானவர் உதவி செய்வார்கள். கண்களின் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து எங்களை வழி நடத்துகின்ற அன்பின் ஆண்டவரே, திருமுழுக்கினுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு இந்த நாளிலே உணர்த்தியிருக்கின்றேன். நீர் ஆண்டவரை 30வது வயதிலே திருமுழுக்கு இருக்கின்ற பொழுது ஏற்பட்ட அந்த ஒரு மாற்றம் கர்த்தாவே இன்றைக்கு திருமுழுக்கின் மூலமாக திருச்சபையிலே இணைக்கப்படுகின்ற அனைத்து மக்களும் ஆண்டவரே மனம் திரும்புதலோடு உண்மையாய் கிறிஸ்துவை அறிக்கை செய்து தங்களுடைய பாவ வாழ்க்கையை கலந்து எழுதிவிட்டு புதிய கிறிஸ்துவனுடைய படைப்பாக அவர்கள் திருச்சபையினுடைய அங்கத்தில் இணைக்கப்பட கர்த்தரை தெரிவித்தார். ஆண்டவரே, உண்மையான மனம் திரும்புதலோடு இந்த திருமுழுக்கை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்திலே இணைக்கப்பட கிடைத்தார். இதற்கேற்ற வழியிலே ஆயத்தப்படுகிற இந்த வார்த்தைகள், இதே வார்த்தைகள் உம்முடைய உண்மையாய் கர்த்தாவே உண்மையான திருமுழுக்கினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற நிலையிலே நாங்கள் எங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள, திருச்சபையிலே இதை நாங்கள் மேன்மையாக கருதி கொள்ள அப்பேற்பட்ட உணர்வை எங்களுக்கு கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த சாக்கிரமத்தின் மூலமாக இறங்கினீர் என்ற வார்த்தையை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு திருமுழுக்கின் மூலமாக உண்மையான மனம் திரும்புவதோடு அந்த உணர்வை யாரெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு கர்த்தர் தாமே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவருடைய வாழ்க்கையிலே நீ ஒரு மாற்றத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். அனைத்து மக்களையும் கர்த்தரை ஆசீர்வதித்து வழிநடத்தித்தார்கள். இந்த இறை வார்த்தைகளை கேட்கக்கூடிய மக்கள் உண்மையான மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டு ஆவிக்கேற்ற நிலையிலே அவர்கள் திருமுழுக்கை கர்த்தாவே மேன்மையாக கருதி கொள்ள தெரிவித்தார். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும் எல்லா துதிகளும் மட்டும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செலுத்துகிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய அருளுரையை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்மளுடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். பதினைந்தாம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை இணைந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாவிற்கு பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவிலே அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவமனையில் எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாகஸ்தர் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உள்ளோடையும் மருத்துவரின் ஞானத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். ஆசீர்வதித்து கொடுத்த அருமையான இந்த ஓய்வு நாளில் இந்த பரிசுத்தமான ஆராதனையிலே உங்களுடைய தெய்வீக பிரசன்னங்களோடு கூட எங்களை வழிநடத்தி உங்களுடைய இதே வார்த்தைகள் மூலமாக நீ பேசுகிற தயவுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள்
உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தால் உம்முடைய இறைவார்த்தைகளால் தொடப்பட்ட மக்களாக காணப்பட கர்த்தனை இறுதி செய்ய வேண்டுமாய் சொல்கிறோம். யாரெல்லாம் இந்த காணொலி காட்சியின் மூலமாக உம்முடைய இறைவார்த்தைகளை கேட்டு இந்த ஆராதனையை பங்கு பெற்றிருக்கிறார்களோ அனைத்து மக்களுக்குள்ளும் உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் கடந்து வர நாங்கள் செபிக்கிறோம். நீரே ஆசீர்வதியும் பங்கு பெறுகிற இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற அனைத்து மக்களுக்கும் உங்களுடைய தெய்வீக ஆசீர்வாதம் கடந்து வர நாங்கள் செபிக்கிறோம். நீரே ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் யாராருக்காக நாங்கள் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ எல்லா மக்களுக்கும் இந்த ஜெபமானது போதுமானதாய் இருக்க காணப்பட கர்த்தனை உறுதி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த நாளிலும் எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் எல்லாவற்றையும் அணிந்திருக்கிறது. தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தனை சந்தித்து வழிநடத்தும். தேவைகளோடு இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய தேவைகளையும் நீ சந்தித்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்தை உங்களுடைய திரு சமூகத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்திலே காணப்படுகின்ற எல்லா பாவங்கள், உமக்கு பிரியமில்லாத செயல்கள் எல்லாவற்றையும் கர்த்தனை எடுத்துக்கொள்ளும். எங்கள் தேசத்தை உங்களுடைய கருத்தினாலே பரிசுத்தப்படுத்தி வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்கள் தேசம் பரிசுத்தமாய் காணப்படவும் எங்களுடைய தேசத்திலிருந்து நீரே எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அதன் மூலமாக உம்முடைய கிருபையின் கரம் அனைத்து மக்களுக்கும் 138 கோடி ஜனங்களுக்கும் உம்முடைய ஆசீர்வாதம் காணப்பட நாங்கள் செபிக்கிறோம். தேசத்தை வழிநடத்தக்கூடிய தேசத்தின் தலைவர்களே கர்த்தனை ஆசீர்வதியும். எங்களுடைய பிரதம ஜனாதிபதி இன்னும் மத்திய அமைச்சர்கள் அனைவரையும் கர்த்தனை ஆசீர்வதியும். அனைவருக்கும் ஏற்ற ஞானத்தை நீ கொடுத்தலும். தேசத்தை சமாதானமான முறையிலே உமக்கு பிரியமுள்ள வரையிலே உம்முடைய ஆலோசனையினாலே வழிநடத்துகிறோம். நீர் உம்முடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய மக்களாக நீர் அவர்களை வழிநடத்திய வேண்டுமாய் நாம் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தனை ஆசீர்வதியும். வேண்டிய நல்ல சரிவு சுகங்களை செய்திருந்தாலும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் உங்களுடைய கனவு கூட இருக்கட்டும். எங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் கர்த்தருடைய சமாதானம் காணப்பட அனைத்து மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள், அனைத்து மாநிலங்களிலே பணியாற்றக்கூடிய அரசாங்க மக்கள், அரசாங்கத்திலே பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி என்ற விதமாக செய்கிறோம். அனைவரும் மேலும் உடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். தேசத்திலே எந்த பாவங்களும் உமக்கு பிரியமில்லாத காரியங்களும் இல்லாதபடி தேசத்தினுடைய கருத்தினாலே பரிசுத்தப்படுத்திய விதமாக நாம் செபிக்கிறோம். ஆண்டவரே, பஞ்சத்திலும் பட்டினியிலும் வறுமையிலும் கர்த்தாவே இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் கர்த்தனீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் நாம் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே கர்த்தாவே வறுமை பஞ்சம் நீங்கி கர்த்தாவே பரிசுத்தமாய் கர்த்தாவே அனைத்து மக்களுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் காணப்பட கிருபை தாரும். பட்டினியினால் எந்த மக்களும் பாதிக்கப்பட்டு விடாதபடிக்கு உங்களுடைய தேசத்தை கர்த்தாவே எல்லா விதமான செழிப்பினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நீர் வழிநடத்திய வேண்டுமாய் நாம் செபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையின் கரம் கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் நாம் செபிக்கிறோம். ஏழை மக்கள் கர்த்தாவே இந்த இப்பேற்பட்ட காலகட்டங்களிலே உண்ண உணவு கிடைக்காமல் கர்த்தாவே கஷ்டப்படக்கூடிய மக்களை கர்த்தனை கண்ணோக்கி பார்த்தது. அவருடைய தேவைகள் அனைத்தையும் கர்த்தனை சந்தித்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானுடைய கரம் அனைத்து மக்கள் மீதும் தங்கியிருக்க நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த காலகட்டங்களிலே கர்த்தாவே மழையினாலும் இயற்கை சீற்றங்களினாலும் வெள்ளங்களினாலும் கர்த்தாவை பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மக்கள் தங்களுடைய இல்லங்களையும் உடைமைகளையும் இழந்த மக்களை கர்த்தனை தயவாய் கண்ணோக்கி பார்க்கிற விதமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கிருபையின் கரம் அந்த மக்கள் மீது காணப்பட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா மக்களுக்கும் உங்களுடைய நிவாரணம் போதுமானதாக இருக்க கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும். உம்முடைய கிருபையின் ஆசீர்வாதம் அந்த மக்கள் மீது காணப்பட நாங்கள் செபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் குறிப்பாக எங்களுடைய திருச்சபையை திருச்சமூகத்திலே கொடுக்கிறோம். எங்கள் திருச்சபையை கர்த்தனை ஆசீர்வதியும். திருச்சபையை வழிநடத்தக்கூடிய எங்கள் திருச்சபையினுடைய தலைமை ஆயரையும் அவருடைய ஊழியங்களையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, திருச்சபையினுடைய மக்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பமும் உம்மால் வழிநடத்தப்பட உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தால் ஆசீர்வதிக்கப்பட ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களும் உங்களுடைய கிருபையின் சமாதானத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் பாதுகாக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும். ஆண்டவரே, குடும்பத்தின் தேவைகளை சந்தியும். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும். இந்த காலகட்டங்களிலே படிக்கக்கூடிய பாடங்கள் ஒவ்வொன்றும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இந்த உலக பிரகாரமான கல்வியும் கர்த்தாவே அவர்கள் கர்த்தாவே சிறந்த உலகம் நிற்கின்ற செய்வதுமாய் நாங்கள் செபிக்கிறோம். சிறு குழந்தைகளுக்காக செபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கும். இப்பேற்பட்ட காலகட்டங்களிலே கர்த்தாவே அந்த குழந்தைகள் எந்த கொள்ளை நோயினாலும் கர்த்தாவே பாதிக்கப்பட்டு விடாதவர்களுக்கு தெய்வீக பிரசன்னத்தால் பாதுகாக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் பொருட்படுத்திக் கொள்வோம். ஆண்டவரே, இன்னும்
குறிப்பாக எங்களுடைய தென்னிந்திய திருச்சபைக்காக நாம் ஜெபிக்கிறோம். எங்கள் தென்னிந்திய திருச்சபையை வழிநடத்தக்கூடிய எங்களுடைய பிரதம பேராயர், துணை பிரதம பேராயர், செயலர், பொருளர், இன்னும் எங்கள் தென்னிந்திய திருச்சபையின் மூலமாக நடைபெறக்கூடிய அனைத்து ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரே ஆசீர்வதியும். எங்கள் தென்னிந்திய திருச்சபை எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதிக்கப்பட, எங்கள் தென்னிந்திய திருச்சபை எல்லா நிலைகளிலும் ஆவிக்கேற்ற நிலையிலே வளர கர்த்தரே சிந்தித்தார். ஒவ்வொரு திருமண்டலங்களுக்காக, ஒவ்வொரு திருமண்டலத்தில் உள்ள பேராயர்களுக்காக, ஒவ்வொரு திருமண்டலத்திலே பணியாற்றக்கூடிய ஆயர்களுக்காக, மிஷனரிமார்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு திருமண்டலம் ஆவிக்கேற்ற நிலையிலே வளரவும், உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தால் வழிநடத்தப்படவும் தெரிவித்தார். ஒவ்வொரு பேராயர்கள் மீதும் உங்களுடைய தெய்வீக ஆசீர்வாதம் காணப்பட, அவர்கள் மூலமாக எல்லா திருமண்டலங்களும் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதியும். எல்லா விதமான பொறாமைகள், போட்டிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போடும். எங்கள் கர்த்தாவே, எங்கள் தென்னிந்திய திருச்சபை எல்லா நிலைகளிலும் ஆவிக்கேற்ற நிலையிலே வளர எப்படி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஒற்றுமையை தாரும், சமாதானத்தை தாரும். குறிப்பாக எங்களுடைய கோவை திருமண்டலத்தை உங்களுடைய திருச்சமூகத்தில் கொடுக்கிறோம். எங்கள் பேராயர் ஐயா அவர்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்கள் மூலமாக எங்கள் திருமண்டலம் எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கப்பட கொடுத்தார். அவர்களையும் அவருடைய ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு வேண்டிய நல்ல சகல செய்திகளை கொடுத்தார். அவருடைய ஊழியத்தின் காரியங்களிலே இருக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் வாய்ப்பு செய்யும். ஆண்டவரே, அவர்கள் மூலமாக எங்களுடைய திருமண்டலம் ஆவிக்கேற்ற நிலைகளிலே வளர நீர் கிருபை செய்யும். இன்னும் எங்கள் திருமண்டலங்கள் மூலமாக நடைபெறக்கூடிய எல்லா நற்செய்தி பணிகளையும், நற்செய்தி பணியாளர்களையும் ஆசீர்வதியும். நீதிய ஊழியர்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் கிடைக்க தெரிவித்தார். எல்லா குறைகளையும் நீர் எடுத்து போடும். ஊழியத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. இன்னும் மருத்துவ ஊழியங்கள், குழந்தைகள் ஊழியங்கள், வாலிப ஊழியங்கள், பெண்கள் ஐக்கிய ஊழியங்கள், இன்னும் கர்த்தாவே மருத்துவ ஊழியர்கள், அனைத்து ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாக. இந்த திருமண்டலம் எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண்டலத்தை வழிநடத்தக்கூடிய எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரிக்காக, எங்களுடைய ஃபினான்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களையும் நீர் ஆசீர்வதியும். திருமண்டலம் அவர்கள் மூலமாக கர்த்தாவே எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நிறுத்திவிட்டார். நேற்று ஆலோசனையினாலே நீ வழிநடத்திட்டார். எங்கள் திருமண்டலத்திலே காணப்படுகின்ற எல்லா குழப்பமான சூழ்நிலைகளிலும் மாற கட்டளையிட்டிருந்தார். ஆண்டவரே, திருமண்டலத்திலே சீக்கிரமாய் கர்த்தாவே எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாங்கள் காண நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பணியாற்றக்கூடிய அனைத்து ஆயர்மார்களையும் நீர் ஆசீர்வதியும். ஆயர்மார்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அவருடைய ஊழியர்களை ஆசீர்வதியும். ஆண்டவருடைய ஒவ்வொரு ஆயர்களும் கர்த்தாவே உங்களுக்கேற்ற நிலைகளிலே கர்த்தாவை வளர நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் அனைத்தையும் சந்தியும். அவருடைய குடும்பத்தின் தேவைகளையும் நீர் சந்தியும். குறிப்பாக நீலகிரி மாவட்டங்களிலும் கர்த்தாவே இந்த மழை வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்யக்கூடிய ஆயர்களை கர்த்தரை பாதுகாத்தவர்கள் இயற்கை சீற்றங்களினால் கர்த்தாவே அவர்கள் பாதிக்கப்பட்டு விடாதபடிக்கு, அவர்கள் எந்த பலவீனமும் அடையாதபடிக்கு கர்த்தருடைய பாதுகாப்பும் கரம் அவர்கள் மீது தங்கியிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அதோடு பொருட்படுத்திக் கொள்ளும் வழி நடக்கும். எல்லா விதிகளும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். யாரெல்லாம் அந்த ஆராதனையில் பங்கு பெற்று ஜெபிக்கிறார்களோ அனைத்து மக்களுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் கடந்து வர நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் அனைத்தையும் கர்த்தரை சந்திப்பீராக. எல்லாவற்றையும் உங்களுடைய திருச்சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். இந்த ஆராதனையில் உங்களுடைய தெய்வீக பிரசனம் வழிநடத்தி பாதுகாத்து எங்களை ஆசீர்வாதமாக்கி தந்த தயவுக்காக நாங்கள் செலுத்துகிறோம். எல்லா மக்களுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் போதுமானதாக இருந்து உங்களுடைய கிருபையின் கரம் வழி நடத்தி எல்லா மேன்மைகளும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு நன்றி செலுத்த கிருபை செய்து வழி நடத்தி எங்கள் அருமையான இயேசு கிறிஸ்துவின் வளர்ந்துள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனோட நல்லதாவே ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துகிறது. நம் அனைவரோடும் குறிப்பாக இந்த காணொலி காட்சியின் மூலமாக இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற அனைத்து மக்களோடும் அவருடைய தேவைகளோடும் அவருடைய எதிர்கால திட்டங்களோடு இன்றும் என்றும் சதா காலங்களில்